வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா வே ஆஃப் லைஃப். நான் உங்கள் கார்த்திக் ராமமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சக்கராசனா பார்க்கலாம். சக்கராசனா வித் பிளாக், அதாவது சக்கராசனா லையிங் டவுன் சக்கராசனா பிளாக் இல்லை தலகாணி யூஸ் பண்ணி எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். ஸோ நான் பிளாக்கை வச்சு எப்படி பண்ணணுன்னு சொல்கிறேன். இதே மெத்தடை நீங்கள் தலகாணி யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போது சக்கராசனா வித் பிளாக் சப்போர்ட்டோட எப்படி பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல் எந்த ஆசனா பண்ணுறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணணும். வார்ம் அப் ஆசனா, அதுக்கப்புறமா கூல் டவுன் பண்ணணும். இதுதான் மெத்தடு. ஸோ நான் கம்ப்ளீட்டாக வார்ம் அப் பண்ணிட்டு தான் பண்ணுறேன். சப்போர்ட்டோடு பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, கூட யாராவது இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்றது இருந்தாலும் வார்ம் அப்ன்றது நம்மளோட ஒரு நேச்சுரலாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ஹெட் டு ஃபுட் கம்ப்ளீட்டாக நல்லா வார்ம் அப் பண்ணிட்டு தான் பண்ணணும். நம்ம பிகினராக இருந்தாலும் சரி, ரொம்ப வருஷமாக பண்ணுறவராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் ஹெட் டு ஃபுட் வார்ம் அப் பண்ணிவிட்டு ஆசனா ப்ராக்டிஸோ இல்லை நான் பயங்கரமாக பண்ண போகிறேன், எப்படியா இருந்தாலும் வார்ம் அப் பண்ணுங்கள், ஆசனா பண்ணுங்கள், கூல் டவுன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வார்ம் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது மாதிரி 2 பிளாக் எடுத்துக்கோங்க. ஸோ பிளாக் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. இது மிட் சைஸ். இதில் பாதியாக சின்னதாகவும் இருக்கும். இந்த 2 பிளாக்ஸ் இந்த மாதிரி பெருசாகவும் இருக்கும். எங்கிட்ட இருக்கிறது 2 மிட் சைட் பிளாக் இது. ஸோ இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆகாது, சேஃபு. இது உங்கள் மேலே பட்டாலும் உங்களுக்கு அடியெலாம் படாது. ஆனால் அதே மாதிரி சாலிடாக இருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா இப்படி தப்பாக வச்சிங்கன்னா இப்படி நகர்ந்துடக்கூடாது. அந்த ஸ்டெபிலிட்டி மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். இது மேலே நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணும்போது இப்படி இருக்கிறது லைட்டாக இப்படி ஜெர்க்காகி நகர்ந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுற பொசிஷனில் நீங்கள் மூவ் ஆவீங்க. அப்போது மேபி ஏதாவது இன்ஜுரி வரலாம். அதனால் பிளாக்கு நீங்கள் கரெக்டாக சேஃபாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் தலகாணி யூஸ் பண்ணும்போது தலகாணி ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். தலகாணி அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுது. ஸோ ரொம்ப குஷன்டாக அப்படியே அழுத்தி ஃபுல்லாக உள்ளே போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், பட் ஆனால் பண்ண முடியாது. ஸோ இந்த பிளாக் மாதிரி தலகாணியும் நல்லா காட்டன் இலவம் பஞ்சு தலகாணி பார்த்திங்கன்னா நல்லா கல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு சேஃப்டி, அதுதான் சேஃப். ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளாக்கை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக சக்கராசனம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டைமாக சக்கராசனம் பண்ணுறீங்கன்னா, ஸோ சக்கராசனான்றது நின்றுட்டு அப்படியே பெண்ட் பண்ணி அட்வான்ஸாக பண்ணுவாங்க. அது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி படுத்துட்டு, ஸோ நீங்கள் உங்கள் முதுகு மேலே படுத்துட்டு காலை பெண்ட் பண்ணி கைகளை இப்படி வச்சு இப்படியும் சக்கராசனம் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணுற சக்கராசனா நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இது ஒரு ட்ரீமாக இருக்கும், இதை நான் பண்ணணும்னு. பட் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்திருக்காது, இல்லை அந்த மெத்தட் தெரிஞ்சிருக்காது. அவங்க இந்த மாதிரி 2 பிளாக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்ச நாளில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி 2 பிளாக் வச்சுக்கோங்க. இந்த பிளாக்கை நான் ஹைட்டாக இப்படி வச்சுருக்கேன், ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சுட்டு இந்த பிளாக் மேலே உங்கள் முதுகை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கைகள் சப்போர்ட்டோட கரெக்டாக இது ஆகாமல் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் தலையை கீழே வச்சுட்டு இப்படி இருங்க. இந்த பொசிஷனில் ஒரு 2 days அப்படியே இருங்க. ஏன்னா இந்த பொசிஷன் ரொம்ப புதுசு உடம்புக்கு, அது முதல்ல பழக்கமானோம். அப்படி இல்லைனா நமக்கு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பயத்தை போக்குறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனில் ஃபர்ஸ்ட் டே ஒரு 2 minutes இருங்க. ரொம்ப நேரமும் இருக்காதுங்க, 2 minutes இருங்க. அடுத்த நாள் திருப்பி 3 minutes இருங்க. இதுக்கப்புறமா 3rd day என்ன பண்ணுங்கள், இந்த 2 கைகளையும் உங்களோட காது பக்கத்தில் நிற்குங்க. காது பக்கத்தில் இப்படி வச்சுட்டு காது கிட்ட தலைக்கிட்ட இப்படி வச்சுட்டு கைகளை ப்ரெஸ் பண்ணி மெதுவாக முதுகை தூக்குங்க. தலையிலேயே வெயிட் இருக்கட்டும், கை சப்போர்ட்டும் இருக்கட்டும். அப்புறம் திருப்பி இப்படியே ப்ளேஸ் பண்ணிடுங்க முதுகை. ஏன்னா நிறைய பேருக்கு ஆர்ம் பவர் இருக்காது. ஸோ நம்ம ஆர்முக்கு எவ்வளோ பவர்ஸ் இருக்குது, எவ்வளோ நேரம் தூக்க முடியுன்றது நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஐடியா தலை மேலே நம்ம ஹெட்டு நல்லா வெயிட் தாங்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு தலையை சப்போர்ட் பண்ணி தலை மேலே நம்ம வெயிட்டை போட போகிறோம். ஸோ இப்படி இருந்துட்டு தூக்கி தலை மேலே வெயிட் வர மாதிரி பண்ணுங்க. இப்போ நான் முதுகு பார்த்தீங்கன்னா பிளாக் மேலேருந்து தூக்கிட்டேன், வெயிட் தலை மேலே போயிட்டேன். திருப்பி இப்போ முதுகு பிளாக் மேலே ப்ளேஸ் பண்ணிட்டேன்.
இப்படி கையை வச்சுட்டு செகண்ட் ஸ்டெப்பாக கை சப்போர்ட்டோடு இப்படி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கைகளையும் எடுத்துகிட்டு தலை மேலே வெயிட் வர மாதிரி அப்படி பண்ணுங்கள். இப்படி ப்ளேஸ் பண்ணுங்கள். காலை ஒன்றும் கிட்ட கொண்டு வந்து காலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தலை மேலே வெயிட் போகும். இந்த மாதிரி பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு டே வெறும் பிளாக் மேலே இப்படி படுத்துட்டு தலையை மட்டும் கீழே வைங்க. தலை மேலே வெயிட் வரக்கூடாது. செகண்ட் டே கால்கள் இன்னும் கொஞ்சம் பிளாக் கிட்ட கொண்டு வந்துட்டு தலை மேலே வெயிட் வர மாதிரி பண்ணுங்கள். தேர்ட் டே கைகளை பக்கத்தில் வச்சுட்டு தலை பக்கத்தில் வச்சுட்டு வெயிட்டை வந்து தலை ப்ளஸ் கை சப்போர்ட்டோடு பண்ணும்போது சப்போர்ட் கிடைக்கும். இப்படி பண்ணுங்கள். ஸோ ஃபோர்த் டேக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கன்னா இந்த கையை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி தலையை மெதுவாக தூக்குங்க. கொஞ்சம் தூக்கிட்டு திருப்பி அப்படியே வச்சுருங்க தலை. ஸோ இப்போ கை தலை பிளாக் மூணத்தோட சப்போர்ட்டோட கொஞ்சம் முதுக மேலே தூக்குனீங்கன்னா பிளாக் சப்போர்ட் இருக்காது. தலை ப்ளஸ் கையோட சப்போர்ட்டில் மட்டும் உடம்பு நிற்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், காலையும் அழுத்தணும் கைகளையும் அழுத்தணும், முதுகை வந்து மேலே. ஸோ ஒரு 2 செகண்ட்ஸ், அதுக்கு மேலே வேண்டாம், அப்படியே வச்சுருங்க. மறுபடியும் கைகளை கிட்ட நான் வச்சுருக்கேன். நீங்கள் தூரமாக கூட வச்சுக்கலாம் பேலன்ஸ்க்கு. வச்சுட்டு இப்படி அந்த பொசிஷன் வரலாம். திருப்பி தலையை ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டு அப்புறம் முதுக வைங்க. ஸோ நீங்கள் பயப்படாமல் எப்படி மெதுவாக பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கையை ப்ரெஸ் பண்ணி முதுகு தூக்கி அப்புறம் கையை நல்லா ப்ரெஸ் பண்ணி தலையை தூக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்கள் 2 கை 2 கால் மேலே பாடி ஃபுல்லாக இருக்கும். திருப்பியும் தலையை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முதுக பிளாக் மேலே ப்ளேஸ் பண்ணி அப்புறமா கையை எடுத்துகிட்டு மெதுவாக ப்ரெஷர் போட்டு தலையை தூக்கி கைகள் இப்படி வச்சு இப்படி நீங்கள் எழுந்திரிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஈஸி கிடையாது. பட் இந்த மெத்தட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும், ஃபஸ்ட்டு இந்த இடம்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும், ஷோல்டர்ஸு ஆர்ம்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும். அதுக்கப்புறமா உங்களால் பண்ண முடியும். ஸோ மறுபடியும் பாருங்கள். 2 பிளாக் இது மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை தலைகாணி வச்சுக்கோங்க. இவ்வளோ பெருசாக வரும், இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வச்சுட்டு ஃபஸ்ட்டு பயம் இருக்கக்கூடாது. இது வந்து பண்ண முடியும், எல்லாருமே பண்ணுறாங்க. ப்ராக்டிஸ் கரெக்டாக பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ 2 பிளாக் இப்படி வச்சுட்டு பிளாக் பக்கத்தில் கை வச்சுட்டு உங்கள் ஹிப்ஸை தூக்கி முதுகை வந்து பிளாக் மேலே ப்ளேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா முதுகு அப்புறம் வைங்க. வச்சுட்டு நீங்கள் முதுகு எந்த அளவுக்கு இருக்குன்னா தலை கீழே பண்ணணும். ஸோ கால்களை பிளாக்குக்கு எவ்வளோ கிட்ட கொண்டு வர முடியுமோ கொண்டு வாங்க. காலை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க, பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு டே இப்படி பண்ணுங்கள். ஸோ இதுவே ஒரு நல்ல பொசிஷன். முதுகுக்கு நல்ல ஒரு ப்ரெஸ் இருக்கும். தலையை வைக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் காலை கிட்ட கொண்டு வந்து காலை அழுத்துறீங்கன்னா வெயிட்டு கொஞ்சம் தலை மேலே போகும். தலையோட ஒரு சின்ன பகுதி தான் கீழே பட்டிருக்கு. ஸோ தலை இப்படி புஷ் ஆகிற மாதிரி ஆகும். அடுத்தது ஃபஸ்ட்டு 2 டேஸ் இப்படி இருந்துட்டு தேர்ட் டேலேருந்து கைகள் இப்படி கொண்டு போய் கொஞ்சம் நல்லா தள்ளி வச்சுக்கோங்க. கையை உங்கள் ஆர்ம்ஸு என்ன சொல்கிறது ஷோல்டர் லெவலுக்கு வச்சுட்டு கை சப்போர்ட்டோட வச்சுட்டு தலையை இன்னும் கொஞ்சம் முதுகை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்க பிளாக் மேலேருந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகர்த்திருக்கேன். இது வரைக்கும் இருந்த முதுகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்பு கிட்ட வந்து பிளாக் மேலே வந்துருச்சு. ஸோ என்னோடய செஸ்டெல்லாம் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து தலை அண்ட் ஷோல்டர் சப்போர்ட்டோடு நிற்குது. இந்த மாதிரி பண்ணுங்கள். இதுக்கப்புறமா கைகளை ப்ரெஸ் பண்ணி தலை கீழே இருக்கட்டும், அப்படியே தூக்குங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா 2 கைகள் தலை ப்ளஸ் காலோட சப்போர்ட்டோட பாடி மேலே வந்துருக்கு. திருப்பி கீழே கொண்டு போயிடுங்க. பிளாக் மேலே வச்சுக்கோங்க. திருப்பி தூக்குங்க. ஸோ இப்போ தலை மேலே பாடி வெயிட் அதிகமாக இருக்குது. இது டே 3, 4 நீங்கள் இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ் டு 30 செகண்ட்ஸ் மெதுவாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பாடியை ஃபஸ்ட்டு பிளாக் மேலேருந்து தூக்கிட்டு தலை மேலேருந்து தூக்கி 2 கை 2 கால் மேலே ஃபுல் ப்ரெஷர் போட்டு அப்படியே நிறுத்துங்க. அப்புறம் மெதுவாக தலையை ஃபஸ்ட்டு கீழே ப்ளேஸ் பண்ணுங்கள்.
பிளாக் மேலே முதுக ப்ளேஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மெதுவாக கைகளை எடுத்துகிட்டு கைகள் சைடில் சப்போர்ட் பண்ணிட்டு முதுகு பிளாக் மேலே வந்து அப்படியே தூக்குங்க. தூக்கிட்டு அப்படியே வந்துடுங்க. இது முடித்ததுக்கப்புறமா பிளாக்கை மூவ் பண்ணிவிட்டு சவாசனா பண்ணுங்கள். ரிலாக்ஸ்டாக அப்படியே பண்ணுங்கள். ஒரு 30 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ்டாக உடம்பு ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது ஒரு சைடு திரும்பி இதில் உட்காந்துட்டு நீங்கள் உங்கள் அடுத்த வேலைகள் போகணும். ஃப்ரெண்ட்ஸ், லைன் டவுன் சக்ராசனா இந்த மாதிரி பிளாக் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. சில பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு 2-3 டேஸ்லேயே வந்துடலாம். பட் என்ன கேட்டால் அப்படி பண்ணாதீங்க. அவசரப்பட்டு ஜர்க்கு எங்கேயுமே வரக்கூடாது. ஸ்லோவாக பண்ணுங்கள். ஏன்னா இதில் ரேஸோ கேமோ முன்ன பின்ன நான் வின்னர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே வின்னர்ஸ் தான் இதில். பட் பொறுமையாக பண்ணுங்கள். நீங்கள் பிளாக் கரெக்டாக வச்சிங்கன்னா முதுகு ஸ்டேபிளாக இருக்கும். அதே மாதிரி தலகாணி வச்சிங்கன்னா தலகாணி பெருசாக இருக்கும், இன்னும் சப்போர்ட்டடாக இருக்கும். ஸோ டே 1 உங்கள் ஐடியா வந்து பிளாக் முதுகு வந்து பிளாக் மேலே இருக்குது ஃபுல்லாக. தலை மெதுவாக கீழே ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ என்னன்னா தலை இந்த மாதிரி மூமெண்ட்லாம் நம்ம பண்ணுறதில்ல. தலைக்கு நெக்கு ஹெட்டுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அப்புறம் டே 2 கொஞ்சம் கொஞ்சமாக கால்களை வந்து பிளாக் கிட்ட கொண்டு வாங்க. ஸோ தலை இப்படி தள்ளப்படும், தலை மேலே வெயிட் அதிகமாகும். அப்புறம் டே 3 வந்து கையும் அங்கே வச்சு உடம்பு வந்து கையோட பாம்ஸு ப்ளஸ் ஹெட்டு ப்ளஸ் லெக்ஸோட சப்போர்ட்டு ப்ளஸ் பிளாக்கோட சப்போர்ட் நிற்கும். அதுக்கப்புறமா மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா முதுகை வந்து பிளாக் மேலேருந்து தூக்குங்க. ஏன்னா கால் கிட்ட வந்துட்டதுனால லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முதுகு மேலே போகும். வெயிட்டு ஃபுல்லாக பிளாக்லேருந்து ரிமூவ் ஆகிட்டு கைகள் தலை கால் மேலே வரும். அதுக்கப்புறமா டே 4 or 5 நீங்கள் கையை நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தலையும் தூக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி மெதுவாக பண்ணுங்கள். அதே மாதிரி டப்புன்னு கீழே வராதிங்க. மெதுவாக நீங்கள் வந்து தலையை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முதுகை வந்து பிளாக் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு மெதுவாக பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் நார்மலாக பிளாக் இல்லாமல் சக்கராசனா பண்ணும்போதும் நிறைய பேர் இறங்கும் போது அப்படியே டப்புன்னு விழுவாங்க. அந்த மாதிரி விழக்கூடாது. உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸுக்கு ரொம்ப வலிக்கும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் என்ன ப்ரெஷர் போட்டாலும் இந்த இடத்துல அழுத்துனீங்கன்னா உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ்க்கெலாம் வலிக்கும். ஸோ மெதுவாக போனதுனால தான் வந்து தலையை நம்ம யூஸ் பண்ணணும். நான் ஒரு வாட்டி பண்ணுறேன், இந்த ஐடியா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நார்மலாக சக்கராசனம் பண்ணுறீங்க அப்படின்னும்போது காலை நல்லா கிட்ட வச்சுட்டு கைகளை வச்சு தூக்கத்தை கொஞ்சம் ஈஸி. அப்போ கூட நான் என்ன சொல்கிறேன்னா தலையை யூஸ் பண்ணி இப்படி தூக்குங்க. ஸோ இதே மெத்தட் தான் கீழே வரும்போதும் தலை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா மெதுவாக கீழே வரும். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் நானும் தொப்புன்னு விழுந்திருக்கேன், வலிச்சது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணுறது தான் கரெக்டுன்னு இந்த மெத்தடில் பண்ணுங்கள். இதே தான் நீங்கள் பிளாக் மேலேயும் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக தலை எந்த பொசிஷனில் இருக்கோ இந்த இடம் எந்த இடம் படுதோ ஃப்ளோரில் அதனால வச்சுட்டு மெதுவாக பண்ணுங்கள். அதே மாதிரி ஒன்று நல்ல மேட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். வழுக்கக்கூடாது கை. ஏன்னா பாய் மேலே இல்லைனா வந்து நீங்கள் காட்டன் போர்வை அது மேலே பண்ணிங்கன்னா கை வழுக்கலாம். ஸோ மேட் வந்து நல்லா க்ரிப் இருக்கிற மேட்டில் பண்ணுங்கள். க்ரிப்பு கண்டிப்பாக தேவை. ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் கிடையாது. இது கொஞ்சம் அட்வான்ஸான போஸ்டர், கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல மேட் யூஸ் பண்ணணும். பிளாக்கும் அதே மாதிரி கரெக்டாக இருக்கும். இல்லை தலகாணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இலவம் பஞ்சு தலகாணி நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரின்றதை வச்சுக்கோங்க. ரொம்ப குஷனாக இருந்தால் நீங்கள் முதுக போட்டோன்னே ஜொயின்னு அது உள்ளே போகும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது கம்ஃபர்ட் கிடையாது, அந்த சக்கரம் மாதிரி நமக்கு ஆகணும். ஸோ அந்த மாதிரி நல்லா பெரிய தலகாணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சக்கராசனோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். கொஞ்ச நாளில் எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் சக்கராசனா நீங்கள் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகும். ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்கன்னா ஆர்ம் பவர், அதே மாதிரி லெக்ஸில் சில இடத்துல பவர் இருக்காது, நமக்கு தெரியாதது. இந்த மாதிரி ஒரு போஸ்டர் பண்ணும்போது என்னடா அது கை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு நினைப்பீங்க. பட் தைஸ்லையோ இல்லை கோர் பவரோ எங்கேயோ ஒரு லேக்கிங் இருக்கும். ஆனால் அது ட்ரஸ்ட் மீ, நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த மெத்தடில் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு பண்ணிவிடுவீங்க ஒரு நாள். ஆனால் மனம் தளராதீங்க, பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், சக்கராசனா பண்ணுங்கள்.